வணக்கம் மக்களே, நம்ம ஏஐ பத்தி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு எபிசோட் 11ல ஏஐ பத்தின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பத்தி தான் நான் உங்ககிட்ட பேச இருக்கேன். அதாவது ஏஐனால ஃபேரா இருக்க முடியுமா, இல்லாட்டி அது பயாஸ்டா இருக்கா அப்படின்றத பத்தி தான் நான் பேச போறேன். வெல்கம் டு தி கேடிவி. நான் உங்கள் பவானி ஸ்ரீ. இதுக்கு முந்தின எபிசோட்ல ஏஐ மியூசிக் வேர்ல்ட்ல என்னென்ன மாற்றத்தை ஏற்படுத்திட்டு வந்துட்டு இருக்கு, எந்தெந்த வகையில உதவி பண்ணிட்டு இருக்கு அப்படின்றத பத்தி நான் பேசியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, நீங்க போய் பார்க்கலாம். இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். நம்மள நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம் ஏஐ அப்படின்றது நியூட்ரலா கரெக்டா ஃபேரான விஷயத்த மட்டும் தான் நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எனக்காவது யோசிச்சு பார்த்துருக்கோமா, ஏஐ நியாயமான கரெக்டான விஷயத்த தான் நமக்கு கொடுக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஏஐ இன்டர்நெட்ல இருக்கக்கூடிய டேட்டாஸ்ல இருந்தா நிறைய விஷயங்களை கத்துக்குது. அது மட்டும் இல்லாம இப்போ இருக்கக்கூடிய டேட்டா அதுல பயாஸ்டாவோ இல்லாட்டி தவறான தகவலோ, இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கண்டென்ட் தவறான கருத்துக்களா இருக்கட்டும் அப்படின்னா இருக்கு அப்படின்னா ஏஐயும் அதை அப்படியே காப்பி பண்ணி பயாஸ்டா என்ன இருக்கும் அதான் நமக்கு கொடுக்குது. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஜாப்ஸா இருக்கட்டும், ஜெண்டர் விஷயமா இருக்கட்டும், அதே மாதிரி கலர்ஸ், இந்த விஷயத்தெல்லாம் ஏஐ முடிவு எடுக்கணும் அப்படின்னா அது கரெக்டான முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மியா தான் இருக்கு. ஏஐனால ஃபேரா இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய டிபேட் நடந்துட்டு இருக்கு. ஏஐ கரெக்டா நடந்துட்டோம்னா நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டா கரெக்டாகவும் டிரான்ஸ்பரண்டாகவும் உண்மையான விஷயம் எதுவோ அதை கரெக்டா கொடுத்து வச்சிருந்தோம் அப்படின்னா மட்டும்தான் கரெக்டான விஷயங்கள் நமக்கு ஏஐ கொடுக்கும். இல்ல அப்படின்னா இந்த மாதிரி ஸ்மார்ட் மிஷின்ஸா இருக்கக்கூடிய ஏஐமே தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஏஐல பயாஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான். இப்போ நம்ம காமனா பார்த்தோம் அப்படின்னா பயாஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை மட்டும் சொல்றதுதான் நம்ம பயாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த விஷயத்துல பார்த்தோம் அப்படின்னா ஏஐ உருவாக்கி இருக்கிறது மனுஷங்க நம்ம தான். அதனால நிறைய தவறுகளோட தான் நம்ம அதை கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஏஐயும் பார்த்தோம் அப்படின்னா இருக்கக்கூடிய டேட்டாஸ்ல தான் நிறைய விஷயங்கள் கத்துக்குது. ஸோ டேட்டா பயாஸ்டா இருக்கு அப்படின்னா அந்த ஏஐக்கும் பார்த்தோம் அப்படின்னா அதே பயாஸ்ட் அப்படியே காப்பி ஆகுது. அடுத்து நம்ம பார்க்க போறது பயாஸ்னா என்ன, ஆக்சுவலி பயாஸ் எப்படி உருவாகுது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். பயாஸ் உருவாகிறதுக்கு மூணு ரீசன்ஸ் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டேட்டா பயாஸ், அப்புறம் ஹியூமன் பயாஸ், தேர்ட் பார்த்தோம்னா ரெப்ரசன்டேஷன் குறைவுனால. ஸோ டேட்டா பயாஸ் அப்படின்றது ஆன்லைன்ல நிறைய தகவல்கள் இருக்கும், அது எல்லாமே கரெக்டா இருக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. இப்போ ஏஐ என்ன பண்ணும் அப்படின்னா ஏதோ ஒரு போட்டோ மட்டும் அதிகமா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் ஸ்டாண்டர்ட் போல நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணணும்னா நம்ம கேட்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம் கேட்கிறோம் அப்படின்னா இதுதான் கரெக்ட்னு நினைச்சு நமக்கு பதில் கொடுக்குது. ஸோ இதான் டேட்டா பயாஸ். அடுத்து நம்ம பார்க்க போறது ஹியூமன் பயாஸ். அதாவது இந்த மாதிரியான ஏஐ எல்லாமே ஹியூமன்ஸ் தான் ட்ரெயின் பண்ணி உருவாக்குறாங்க. அப்படி இருக்கிறப்போ இதுல எப்படி ஹியூமன் பயாஸ் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா ஹியூமன்ஸ் அவங்களுக்கே தெரியாம என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் அவங்களோட பயாஸ் இந்த ஏஐக்குள்ள போயிடுது. ஸோ அப்படிதான் இந்த விஷயம் இங்க ஏற்படுது. அடுத்து பார்த்தோம்னா ரெப்ரசன்டேஷன் குறைவு. ஒரு சில குரூப்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா டேட்டாஸ் கம்மியா இருக்கும். அப்படி இருக்கிறப்போ ஏஐ கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்காது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில கம்பெனிஸ்க்குலாம் நம்ம ரெஸ்யூம் அனுப்புறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுல ஒரு சில நேம்ஸ் பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா ஏஐ ரிஜெக்ட் பண்ணிடுது. இது ஒரு விஷயமா நம்ம சொல்லலாம். அதே மாதிரி கண்டென்ட் மாடரேஷன்ல ஏஐ ஒரு சில லாங்குவேஜோட ஸ்லாங்கை டாக்ஸிக் அப்படின்னு நினைச்சிட்டு தப்பா ஜட்ஜ் பண்ணுது. ஸோ ஏஐ ஒரு விஷயத்த தப்பா கத்துக்கிட்டா அது கொடுக்கக்கூடிய முடிவுமே தப்பா தான் இருக்கும் அப்படின்றது நம்ம இந்த சிச்சுவேஷன்ஸ் வச்சு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஏஐயோட பயாஸ் டேஞ்சர் ஆகுறதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான் இருக்கு. அது என்ன அப்படின்னா ஏஐ கான்ஃபிடென்ட்டா நமக்கு ஒரு தவறான முடிவு கொடுக்குது. நம்மளும் பார்த்தோம் அப்படின்னா ஏஐ கொடுக்கக்கூடிய விஷயத்த பிளைண்டா ட்ரஸ்ட் பண்ணிடுறோம். இதனாலதான் பார்த்தோம்னா ரிஸ்க் ஒரு சில டைம் ஆகிடுது. நாம தான் பார்த்தோம் அப்படின்னா கரெக்டான டேட்டா கொடுக்கணும், அதே மாதிரி பயாஸை ரிமூவ் பண்ணி அதை கரெக்டா ட்ரெயின் பண்ணி ரெகுலரா ஆடிட் பண்ணணும். அப்பதான் பார்த்தோம்னா இதோட டிசிஷன்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைனபிளா இருக்கும். இன்னுமே நம்ம ரொம்ப சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா ஏஐ ஃபேரா இருக்கணும்னா அதை உருவாக்கக்கூடிய ஹியூமன்ஸும் கரெக்டா ஃபேரா அதை உருவாக்கணும். ஏன்னா எப்பவுமே டெக்னாலஜி அப்படின்றது நியூட்ரலான விஷயம் தான். அதை உருவாக்கக்கூடிய மனுஷங்கள் தான் எந்த டைரக்ஷன்ல அதை டிசைட் பண்றாங்க அப்படின்றது அந்த இடத்துல முக்கியமா பார்க்கப்படுது. கடைசியா சொல்லணும்னா ஏஐ ஒரு ஸ்மார்ட்டான ஒரு மிஷினா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. நம்ம எல்லாருக்குமே உதவிகளும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா அது பெர்ஃபெக்டான ஒரு விஷயம் இல்ல, நிறைய தவறுகள் நமக்கு கொடுக்குது. ஸோ நம்ம அதை ரெடி பண்றப்போ நம்ம தான் கரெக்டான விஷயங்களை கொடுத்துட்டு பயாஸ் இல்லாம நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஃபியூச்சர்ல ஏஐ பயாஸ் இல்லாம மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு நீங்க நினைக்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு எபிசோட்ல ஏஐ பத்தின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.